வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் சீம்பாலோட நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்த கேக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான சீம்பாலில் செஞ்சால் தான் இந்த கேக்கு இந்த மாதிரி வரும், இல்லைன்னா தண்ணி விட்டு போயிடும். இப்போ இதுக்காக 200 ml டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு சீம்பால் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான சீம்பால் தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1.5 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பொதுவாக ஜீனி, வெல்லம், கருப்பட்டி இது வேணாலும் சேர்க்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரண்டி மூலமாக நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் கூட வடிகட்டிக்குங்க. நான் வடிகட்டலை. இப்போ இதை கரண்டி மூலமாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இப்போ திரும்பவும் கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ இதை ஊற்றுறதுக்காக நல்லா மூடி டைட்டான உள்ள ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் இந்த பாலை ஃபுல்லாக ஊற்றிடலாம். இந்த மூடியும் போட்டுடலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் ஒரு சின்ன கிண்ணியும் வச்சுட்டு அதில் இந்த பாக்ஸை வச்சிடலாம். இப்போ இதனுடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதாவது அடுப்பில் ஃபுல்லாக ஒரு விசிலும், சிம்மில் 7 நிமிஷமும் வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது விசில் அடங்கின பிறகு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கனால துணி வச்சு எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மூடியே எடுத்துகிட்டேன். நல்லா வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் அப்படியே கொட்டிடலாம். தலைகளாக கவிழ்த்துட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம கத்தி மூலமாக சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சீம்பால் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.